KFRC சபை நிமித்தம் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் மறுபடியும் உங்களை தேவபுரம் தொலைக்காட்சியின் மூலியமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி இந்த நாளில் கூட தேவனை அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் இந்த இடத்துல இருக்கிறதான ஒவ்வொருத்தரையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னுமா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த நாளில் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய். இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தேவனை துதிக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவரை துதிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையுடைய இடுக்கங்கள் மாறி, நம்முடைய பலவீனங்கள் நீங்கி, அவருடைய பலத்தினால் இடை கட்டி கேட்கிற வார்த்தையின்படி வாழத்தக்கதாக, அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை உள்ளதாக இருக்கத்தக்கதாக என் தேவனை கர்த்தர் கிருபை செய்வார். இந்த நேரத்துல கூட உயிரத்தை திறந்து தேவனை துதிக்க ஆரம்பிங்க. முதலாவது அவரை ஸ்தோத்தரித்து அவரை மையப்படுத்தி அவரை துதிக்க நாம் தேவனை விட்டு கொடுக்கலாம். தேவனை துதிக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்துல அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல வாயத்திறந்த ஆண்டவரை துதிங்க. விடுதலையோடு கூட ஆண்டவரை மையப்படுத்துங்க. இந்த துதி இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றக்கூடியதா இருக்கிறது. தேவ சொல்லுவேன், விசுவாசத்தோடு துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அதுல ஒரு கிரியை நாம் பார்க்க முடியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த துதியில் பிரியப்படுகிற தேவனை ஒரு விசை கூட மையப்படுத்தி ஆராதிக்க வந்திருக்கிறேன். உம்மை துதித்து இந்த வேலையுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி அவரை மையப்படுத்துங்க. ஆராதனை என்கிறது தேவனை மையப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பாடல் அல்ல, தேவனை துதிக்கிறது, தேவ பலத்தை அவரை விசுவாசிக்கிறது தான் ஆராதனை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆத்துமாவின் கீதமே
புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றுமாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றுமாற இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் ஜீவமே. வாழத்தது எல்லாரும் சொல்லலாமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. மறுபடியும் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். அப்படியே ஆண்டோட கரத்தை நேசரேசுவை நான் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஆமாண்டவரே, நேசு என்கிற நாமத்தை புகழ்ந்து துதிக்கபடியாக நீர் எங்களை தெரிந்து கொண்ட வாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ யோர்தான் போன்ற போராட்டங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட இந்த துதியின் சத்தம் நிச்சயமாய் அவற்றிலிருந்து எல்லா எங்களை விடுவிக்க வல்லவுள்ளதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உண்மையோடு ஆராதித்து சமூகத்தை துதித்த அத்தனை பிள்ளைகளையும் என் ஆண்டவர் பலப்படுத்தி தொடர்ந்து உடைய வார்த்தையினூடாய் உடைய பிள்ளைகளோடு பேசி தேற்றுவீராக உடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரை இவ்வளவு நேரம் தேவனை ಆರಾಧಿತோம். ಇಷ್ಟೊತ್ತು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಿದೆವು. ಅವರ ತುದಿಯಿನೋಡು ಅವರ ಮಹಿಮೆಪಡಿಸಿದೆವು. ಸ್ತುತಿಯೊಟ್ಟಿಗೆ ಆತನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದೆವು. ಕೊಂಚ நேர தேவனுடைய வார்த்தை கேட்டு ಈಗ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳலாம். தேவனுடைய வார்த்தையில தான் ಜೀವನ ಉಂಟು. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು. ಅವರ ವಾರ್ತೆயில தான் விடுதலை ಉಂಟು. ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ಅವರ வார்த்தையில் தான் ஆசீர்வாதம் உண்டு. ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು. எந்த மனுஷனுடைய வார்த்தையிலும் நம்முடைய வாழ்க்கை விடுவிக்கப்பட முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನ ಮಾತುಗಳಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. அதனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம உற்சாகமாய் கேட்கலாம். ಆದ್ದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಂತೋಷದಿಂದ ಕೇಳುವ, ಅದன்படி நடக்க நம்ம தீர்மானிக்கலாம். ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಲು ತೀರ್ಮಾನಿಸುವ. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರಲಿದೆ. இன்னைக்கு தேவனை துதிக்கிறதற்காக நம்ம வார்த்தையை தியானிக்க போகிறோம். ಮೊದಲು ನಾವು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸುವಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. ಅವರ ತುದಿಯಲ್ಲಿ இருக்கிற வல்லமையை நம்ம பார்க்க போகிறோம். ಅದರ ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾವು ನೋಡಲಿದ್ದೇವೆ. ಏನೆಂದು சொன்னால் ಯಾಕೆಂಬುದಾಗಿ ನೋಡೋದಾದರೆ நிறைய பேருக்கு தேவனை துதிக்கிறது குறித்ததான ஒரு நோக்கம் தெரியாமல் இருக்கிறது. ಅನೇಕರಿಗೆ ಸ್ತುತಿಸುವಂತ ಉದ್ದೇಶವೇ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ತುದಿಯಲ್ಲಿ இருக்கிற ஒரு வல்லமை தெரியாமல் இருக்கிறது. ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಮಹಿಮೆ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதனால தான் தேவனை துதிக்க மாட்டோம். ಅದರಿಂದ ಅದನ್ನು ಸ್ತುತಿಸಲಿಲ್ಲ. எங்க போனாலும் தேவனை துதிக்க மறந்து விடுகிறோம். ಎಲ್ಲೋದು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸೋದನ್ನು ಮರೆತು ಹೋಗ್ತೇವೆ. ತುದಿயினால தேவனை பிரியப்படுத்த இன்னைக்கு மறந்து விடுகிறோம். ಸ್ತುತಿಯೊಟ್ಟಿಗೆ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋದು ಪ್ರಿಯಪಡಿಸಲು ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡ தேவனை துதிக்காம இருப்பாங்க. ಅನೇಕರು ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸೋದಿಲ್ಲ. ಕೈ ತಟ್ಟ மாட்டாங்க, பாட மாட்டாங்க, ஆராதிக்க மாட்டாங்க. ಕೈ ತಟ್ಟೋದಿಲ್ಲ, ಆಡೋದಿಲ್ಲ, ಆರಾಧಿಸೋದಿಲ್ಲ. ஆனால் துதியில ஒரு பெரிய வல்லமை உண்டு. ಅದ ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮಹಿಮೆ ಉಂಟು. துதிக்கிறதுல ஒரு பெரிய விடுதலை உண்டு. ಆ ಸ್ತುತಿಸೋದ್ರಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. ಅದನ್ನು புரிந்து கொள்ளும்போது ಅದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ ನಿಜವಾಗಿ ದೇವனை துதிக்காமல் இருக்கவே முடியாது. ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಲು ಇರಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. எப்போது துதித்துக் கொண்டிருப்போம். ಅದನ್ನು ಯಾವಾಗಲೂ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇರ್ತೇವೆ. என்ன நடந்தாலும் துதித்துக் கொண்டிருப்போம். ಏನೇ ನಡೆದರೂ ಅದನ್ನು ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. இன்னைக்கு ಅನೇಕ நேரத்துல ಅನೇಕ ಬಾರಿ துதியுடைய வல்லமை தெரியாத தொட்டு ಅವರ ಮಹಿಮೆ ತಿಳಿಯದ ಕಾರಣ எதனா நடந்தா துதிக்கிறோம். ಏನಾದರೂ ನಡೆದ್ರೆ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. ಏನಾದರೂ ಸರಿಯಾಗಿ ನಡೆಕಲನ ತುದಿಕೆ ಮಾಡ್ತೀವಿ. ಏನಾದರೂ ಸರಿಯಾಗಿ ನಡೆದಿಲ್ಲನ ಸ್ತುತಿಸೋದೇ ಇಲ್ಲ. ಸಂತೋಷமா இருந்தா ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಿக்கிறோம். ಸಂತೋಷವಾಗಿದೆ ಸ್ತೋತ್ರ ಪಡಿಸ್ತೇವೆ. இல்லனா தேவನನ್ನ ஆராதನೆಯನ್ನು விட்டுறோம். ಇಲ್ಲದೆ ದೇವರ ಆರಾಧನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತೇವೆ. அப்படி இல்ல தேவனுடைய ಆ ರೀತಿಯಾಗಿ ಇಲ್ಲ ದೇವ ಜನರೇ. தேவனை துதிக்கிறது, ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸೋದು உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பலனா இருக்கிறது. ನಿಮಗೂ ನಮಗೂ ದೊಡ್ಡ ಬಲವುಳ್ಳದ್ದು. ನಾವು ದೇವರ
தேவனிடத்துல நெருங்குறதுக்கு அதுதான் ஒரு பெரிய வழியா இருக்கிறது. ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಹೋಗಲು ಅದೊಂದು ದೊಡ್ಡ ದಾರಿಯಾಗಿದೆ. ಏನು சொன்னா அவர் துதியில பிரியப்படுகிற தேவனாக, ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಇಷ್ಟಪಡುವ ದೇವನಾತನಾಗಿದ್ದಾನೆ. துதியின் மத்தியில் உலாவுகிற தேவனாக, ಸ್ತುತಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. வாழ்க்கையில நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. துதிக்கும் போது ಸ್ತುತಿಸುವಾಗ வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ನಿಮ್ಮ முடியும். ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಯ ಸಿಗಲಿದೆ. ஜெயத்தை பார்க்க முடியும். ಜಯವನ್ನು ನೋಡಲಿದ್ದೀರಾ? ஏதோ நடந்த பிறகு துதிக்கணும்னு நினைக்காதீங்க. ಯಾವುದು ನಡೆದ ನಂತರ ಸ್ತುತಿಸಬೇಕು. நடக்கலனாலும் ஆண்டவரை துதிங்க. ಏನು ನಡೆದಿದ್ದರೂ ಕೂಡ ಸ್ತುತಿಸಿ. வாழ்க்கையில அது ஜெயத்தை கொண்டு ನಿಮ್ಮ வரக்கூடியது. ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಡಲಿದೆ. வாழ்க்கையின் தடைகளை இது மாற்றக்கூடியது. ಜೀವಿತ ತಡೆಗಳನ್ನು ಅದು ಮುರಿದಾಕಲಿದೆ. இன்னைக்கு ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ தான் ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ வேதத்துல ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ಸತ್ಯವೇದ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. ಸಂಗೀತಕಾರ தாவீதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವೀದ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದೆ. எத்தனையோ பாடல்களை ஆண்டவருக்காக எழுதியிருக்கிறார். ಎಷ್ಟೋ ಹಾಡುಗಳನ್ನು ಆತನಿಗೋಸ್ಕರ ಬರೆದಿದ್ದಾನೆ. தேவனை துதித்தது நிமித்தமாதான் ಆತನ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ பெரிய பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்தார். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಅನುಭವಿಸಿದನು. பெரிய பெரிய சத்துருக்களை ஜெயித்தார். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಶತ್ರುಗಳನ್ನು ಜಯಿಸಿದನು. பெரிய யுத்தங்களை முறியடித்தார். ದೊಡ್ಡ ಯುದ್ಧಗಳನ್ನು ಬಿಡಿಸಿದನು. அப்பேற்பட்ட ஒரு சங்கீதக்காரன் எழுதுகிற ஒரு சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಾರನು ಬರೆದಂತ ಕೀರ್ತನೆಯಾದಂತ நமக்கு தெரிந்த வசனம். ನನಗೆ ಗೊತ್ತಿರುವಂತ ವಾಕ್ಯ சங்கீதம் 34 அதிகாரம் ಕೀರ್ತನೆ 34ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனத்தை படிக்கலாம். 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವ. ದಾವೀದನು ಅಬೀಮೆಲೆಕನನ್ನು ಎದುರಿನಲ್ಲಿ ಹುಚ್ಚನಂತೆ ತೋರ್ಪಡಿಸಿಕೊಂಡು ಅವನ ಬಲಿಯಿಂದ ಹೊರಸಲ್ಪಟ್ಟಾಗ ರಚಿಸಿದ ಕೀರ್ತನೆ. ನಾನು ಯೆಹೋವನನ್ನು ಎಡೆಬಿಡದೆ ಕೊಂಡಾಡುವೆನು, ಆತನ ಸ್ತೋತ್ರವು ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರುವುದು. ஹalleluya 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 ஹalleluya. சங்கீதக்காரன் தாவீது ಕೀರ್ತನೆಗಾರ ದಾವೀದನು இந்த சங்கீதத்தை எழுதும்போது ಈ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಬರೆಯುವಾಗ எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, ಎಂತ ಸಂದರ್ಭ ಇತ್ತು ಗೊತ್ತಾ? அபிமெலேக்கு பயப்பட்டு ಅಬೀಮೆಲೆಕನಿಗೆ ಭಯಪಟ್ಟು அவன் ஒளிந்து கொண்டு ಅವರು ಬಗ್ಗಿದವನಾಗಿದ್ದ. ஒரு பைத்தியக்காரனை போல வேஷம் போட்டு ಒಂದು ಹುಚ್ಚನಂತೆ ವೇಷ ಹಾಕಿ இருக்கிற ஒரு சூழ்நிலையில ಇರುವಂತ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ அவன் துரத்தும் போது மறைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಂತ ಒಂದು ಸಂದರ್ಭ. அவன் எழுதுறதான ஒரு சங்கீதம் பாருங்க. ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬರೆದಂತ ಕೀರ್ತನೆ என்ன சொல்ற இந்த இடத்துல? ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தரை நான் எக்காலமும் ನಾನು ஸ்தோத்திரிப்பேன். ಯೆಹೋವನನ್ನು ಎಡೆಬಿಡದೆ ಯಾವಾಗಲೂ ಸ್ತುತಿಸುವೆನು. எத்தனை நேரத்துல நம்ம இப்படி சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಬಾರಿ ನಾವು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? ஒருத்தன் துரத்தின்னு இருக்கிறான், ಒಬ್ಬನು ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, அவனுக்கு முன்னாடி நான் பைத்தியக்காரன் போல சுத்தின்னு ಅವನ இருக்கிறேன். ಮುಂದೆ ನಾನು ಹುಚ್ಚನಂತೆ ಇದ್ದೇನೆ. அந்த நேரத்துல ಅಂತಹ நான் ಸಮಯದಲ್ಲಿ மறைஞ்சு ஒளிந்து கொண்டிருக்கிற நெருக்கடியில, ಬಚ್ಚಿಡುವಂತ ஒரு ಬಚ್ಚಿಸಲ್ಪಟ್ಟ நெருக்கத்தின் நேரத்துல ಇಕ್ಕಟ್ಟಾದ ಸಂದರ್ಭ. ஒரு சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட ஒரு பாட்டை எழுதுவானா? ಕೀರ್ತನೆಗಾರನು ಈ ಹಾಡನ್ನು ಬರೆಯಲಿದ್ದಾನೆ இந்த ಎಂಬುದಾಗಿ துதியின் வல்லமையை புரிஞ்சு ಆ கொள்ளுகிறது. ಸ್ತುತಿಯ ಮಹಿಮೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿದ್ದೇವೆ. என்ன சொல்லுகிறான்? ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். ಎಡೆಬಿಡದೆ ದೇವರನ್ನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும். ಆತನ ಸ್ತೋತ್ರ ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರುವುದು. இன்னைக்கு நீங்கள நானும் சொல்ல முடியுமா? ಅದು ನೀವು ನಾವು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? ஒருத்தர் நம்மளை தொருத்தும் போதோ, ಒಬ್ಬ ನಮ್ಮನ್ನು ಓಡಿಸುವಾಗ, நம்மளை நிந்திக்கும் போதோ, ನಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸುವಾಗ, நம்மளை அவமானப்படுத்தும் ನಮ್ಮನ್ನು போது, ಅವಮಾನಪಡಿಸುವಾಗ அவன் ஆண்டவரை துதிக்கிறேன்னு சொல்றோமா? ನಾವು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯನಾ? ಇಲ್ಲ. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்றோம். ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒன்றும் செய்யலன்றோம். ಜೀವಿತ ದೇವರು ಏನು ಮಾಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ. எவ்வளவு சபைக்கு போனாலும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்றோம். ಎಷ್ಟು ಸಭೆಗೆ ಹೋದ್ರು ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆ ನನಗೆ? என் வாழ்க்கை ஒன்று ஏன் மாறலன்றோம். ನನ್ನ ಜೀವಿತ ಯಾಕೆ ಬದಲಾಗಲಿಲ್ಲ? ஒரு மனுஷன் துரத்தி கொண்டிருக்கும் ಒಂದು போது, ಮನುಷ್ಯನು ಓಡಿಸುತ್ತಿರುವಾಗ, நெருக்கத்தில் இருக்கும் போது, ಬೇಕಾದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ சங்கீதக்காரன் எழுதுகிறான், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, நான் என் கர்த்தரை எக்காலமும் ನಾನು ஸ்தோத்திரிப்பேன். ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನ ಎಡೆಬಿಡದೆ ಸ್ತುತಿಸಿ அதை ಸ್ತೋತ್ರಪಡಿಸುತ್ತೇನೆ. சும்மா எழுத முடியாது, ಸುಮ್ಮನೆ ಬರೆಯಲು அதை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, சும்மா சொல்ல முடியாது. ಸುಮ್ಮನೆ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தாவீது இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಾದ್ರೆ, அந்த துதியின் வல்லமையை அறிந்த ஒரு ಆ மனிதனாக ಸ್ತುತಿ இருக்கிறார். ಸ್ತೋತ್ರದ ಮಹಿಮೆನ ಅರಿತವನಾಗಿದ್ದ, அந்த துதியின் பலத்தை அறிந்த ஒரு மனிதனாக ಸ್ತುತಿ இருக்கிறார். ಸ್ತೋತ್ರದ ಮಹಿಮೆನ ಅರಿತವಂತ ಬಲ அதை அறியாதவருக்கு நீங்களும் நானும் இப்படி சொல்ல முடியாது. ಅದನ್ನು ತಿಳಿಯದವರು ನಾವು ನೀವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. முதல்ல உங்க துதியில் இருக்கிற வல்லமையை புரிஞ்சு கொள்ளுங்க. ಮೊದಲು ಆ ಸ್ತುತಿಯಲ್ಲಿರುವಂತ ಮಹಿಮೆನ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. எக்காலமும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ಎಡೆಬಿಡದೆ ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿ எல்லா நேரத்திலே ஒரு துதி என் நாவில் இருக்கும். ಎಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೂಡ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಆ ಮಾತಿರುವುದು. ஹalleluya 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 ஹalleluya. ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு நாவுல? ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಏನಿದೆ? அவிசுவாசம் தான் இருக்கு. ಅಪನಂಬಿಕೆ ಇದೆ, அவிசுவாசம் தான் இருக்கு. ಅಪನಂಬಿಕೆ சந்தேகம் இருக்கு, ಸಂದೇಹ ಇದೆ, பயம் இருக்கு. ಭಯ ಇದೆ. துதிச்சிட்டு போயிட்டு வெளியே மறுபடியும் பயப்படுவோம். ಸ್ತುತಿಸಿ ಮತ್ತೆ ಹೋಗಿ ಆಚೆ ಭಯ ஆனா ಬೀಳ್ತೇವೆ. தாவீது அப்படி ಆದ್ರೆ சொல்றான், ದಾವೀದನು ಆ ರೀತಿ நான் ಹೇಳಿಲ್ಲ. எக்காலமும் கர்த்தரை ನಾನು ஸ்தோத்திரிப்பேன். ಯಾವಾಗಲೂ ಎಡೆಬಿಡದೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. அந்த நெருக்கத்துல ஸ்தோத்திரிக்கணும்னா ಆ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ எப்படி ಪಡಿಸೋದಾದ್ರೆ நம்ம ஸ்தோத்திரிக்க ಹೇಗೆ முடியும்? ಸ್ತೋತ್ರ ಮಾಡಲು இந்த ಸಾಧ್ಯ? ஸ்தோத்திரத்துல இருக்கிற சில பலனை நம்ம பார்த்துட்டு பார்க்க போறோம். ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿರುವಂತಹ ಮಹಿಮೆ ಬಲವನ್ನ ನೋಡಲಿದ್ದೇವೆ. முதலாவது, ಮೊದಲನೇದಾಗಿ நீங்க நெருக்கத்துல ஸ்தோத்திரிக்கணும்னா ನೀವು ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಪಡಿಸಬೇಕಾದ್ರೆ தேவனுடைய சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ எப்படி அப்படி துதிக்க முடியும் கற்றுத்தரேன். ಹೇಗೆ ಆಗ ಸ್ತುತಿಸಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದನ್ನು ஏன் நிறைய ಕಲಿಸಿಕೊಳ್ಳಿ. நேரத்துல நெருக்கத்துல நம்ம துதிக்க மாட்டோம். ಅನೇಕ ಬಾರಿ ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ನಾವು ಸ್ತುತಿಸೋದೇ ಇಲ್ಲ. அந்த நெருக்கத்துல எப்படி துதிக்க முடியும்னு
பார்த்து பயந்து விடக்கூடாது. ಆ ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ನೋಡಿ ಭಯ ಬೀಳ್ಬೇಡಿ. நெருக்கத்தை பார்த்து இன்னைக்கு அலறி விடக்கூடாது. ಆ ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ನೋಡಿ ನೀವು ಅದರಬೇಡಿ. நிறைய நேரத்துல நம்ம பண்ற ஒரு தவறு இதுதான். ಅನೇಕ ಬಾರಿ ಮಾಡುವ ತಪ್ಪು பிசாசு நம்ம கிட்ட வந்த உடனே நடுங்கி போய் விடுறோம். ನಮ್ಮ ಹತ್ರ ಬಂದ ತಕ್ಷಣ ನಾವು ನಡುಗೋಗ್ತೇವೆ. அது அல்ல தேவனுடைய ஜனமே. ಅದಲ್ಲ ದೇವ ಪ್ರಿಯರೇ. இந்த நெருக்கம் வந்த உடனே ಇಕ್ಕಟ್ಟು ಬರುವಾಗ அந்த நெருக்கத்தை பார்த்து பயப்படுறத விட ಇಕ್ಕಟ್ಟನ್ನು ನೋಡಿ ಭಯ ಬೀಳ್ಬೇಡಿ. நீங்க என்ன யோசிக்கிறது தெரியுமா? ಏನ್ ಯೋಚಿಸಬೇಕು ಗೊತ್ತಾ? இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ಇದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ இப்படிப்பட்ட நெருக்கங்கள் மத்தியில ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ உங்க ஆண்டவர் உங்களை எப்படி விடுவித்தார்? ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ உங்க ಬಿಡಿಸಿದ್ರು? ஆண்டவர் எப்படி உங்களை தப்புவித்தார்? ದೇವರು ಹೇಗೆ ನಿನ್ನ ತಪ್ಪಿಸಿದ್ರು? ஓ, அன்னைக்கு என்ன தப்புவித்த ஆண்டவர் ಅವತ್ತು ನನ್ನ ತಪ್ಪಿಸಿದ ದೇವರು இன்னைக்கு என்ன விடுவிக்க நல்லவரா ಇವತ್ತು இருக்கிறார். ಬಿಡಿಸಲು இன்னைக்கு ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. என்ன தப்புவிக்க நல்லவரா இருக்கிறார். ತಪ್ಪಿಸಲು அதை ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. நினைக்கும் போது ಅದನ್ನು ನೆನೆಸುವಾಗ தேவனை துதிக்கிற துதி உங்க நாவுல வந்துவிடும். ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸುವಂತ ಮಾತು ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. நம்ம என்ன பண்றோம்னா ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ? ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து ದೇವರು போயிடுறோம். ಮಾಡಿದ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮರೆತು ಹೋಗ್ತೇವೆ. அதனாலதான் எல்லா நேரத்திலும் துதிக்க முடியல. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅನೇಕ ಬಾರಿ ಸ್ತುತಿಸೋದಿಲ್ಲ. அன்னைக்கு வர பிரச்சனை தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ಅವತ್ತು இருக்கு. ಬರುವ ಸಮಸ್ಯೆ ನಮ್ಮ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ಇರುತ್ತೆ. இதே போல பிரச்சனைகள் அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் ಇದೇ விடுவித்தார். ಸಮಸ್ಯೆಗಳು ಅವತ್ತು ದೇವರು ಬಿಡಿಸಿದ್ರಲ್ವಾ? இதே கண்ணீர்ல அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கண்ணீரை துடைத்தாரு. ಇದೇ ಕಣ್ಣಿನ ಆ ದಿವಸ ಕಣ್ಣೀರು இதே ಒರೆಸಿದ್ರು. வியாதிகளை அன்னைக்கு ஆண்டவர் குணமாக்கினாரு. ಇದೇ ವ್ಯಾಧಿ ಆ ದಿವಸದಲ್ಲಿ ದೇವರು ಗುಣಪಡಿಸಿದ್ರು. ஆண்டவரை பற்றி நினைக்கிறதுக்கு மறந்து ಓ போகிறோம். ದೇವರನ್ನ ನೆನೆಸೋದನ್ನ ಮರೆತು ಹೋಗ್ತೇವೆ. அதனாலதான் நம்மளால எக்காலமும் துதிக்க முடியும். ಅದರಿಂದ ಎಡೆಬಿಡದೆ ಸ್ತುತಿಸಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. எக்காலமும் அவரை துதிக்கணும்னா ಎಡೆಬಿಡದೆ ಅದನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕಾದ್ರೆ பிரச்சனை வந்த உடனே ಸಮಸ್ಯೆ ಬಂದೊಡನೆ இதுக்கு முன்னாடி என் ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னை விடுவிச்சார், ಮುಂಚೆ ಹೇಗೆ ದೇವರನ್ನ ಬಿಡಿಸಿದ್ರು, சின்ன சின்ன காரியங்களெல்லாம் எப்படி என்னை தப்பு ಚಿಕ್ಕ வச்சார், ಚಿಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಹೇಗೆ ಬಿಡಿಸಿದ್ರು அதை யோசித்து பாருங்க. ಅದನ್ನ ಒಂದು ಸಾರಿ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. உங்களுக்குள்ளாக உங்கள் துதிகள் மாற ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಆ ಸ್ತುತಿ ಬದಲಾಗುತ್ತೆ. நீங்க எக்காலமும் தேவனை துதிக்க முடியும். ಎಡೆಬಿಡದೆ ಯಾವಾಗಲೂ ದೇವರನ್ನ அப்ப ಸ್ತುತಿಸ್ತೀರಾ. முதலாவது ಮೊದಲನೇದಾಗಿ உங்க நெருக்கத்துல ನಿಮ್ಮ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ தேவன் செய்ததை நினைக்கும் போது ದೇವರು ಮಾಡಿದಂತನ್ನ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. உங்க துதி மாறும். ನಿಮ್ಮ ಸ್ತುತಿ ಬದಲಾಗುತ್ತೆ. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಅದಕ್ಕೆ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾ கர்த்தரை ಇದ್ದಾನೆ, நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். ಎಡೆಬಿಡದೆ ಯಾವಾಗಲೂ அவருடைய ಸ್ತೋತ್ರ துதி ಮಾಡ್ತೇನೆ. எப்போது என் நாவில் இருக்கும். ಅವನ ಸ್ತೋತ್ರ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ சத்துருவே, ಬಾಯಲ್ಲಿ என்னை குறித்து பெருமை பாராட்ட முடியாது. ನನ್ನ ಕುರಿತು ಇಕ್ಕಬೇಡ. காரணம் என்னுடைய பெருமை, என்னுடைய மேன்மை என்னது? ನನ್ನ ಹೆಮ್ಮೆ, ನನ್ನ ಕಾರ್ಯ ಏನು? என்னை விடுவிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ನನ್ನ ಬಿಡಿಸುವ ದೇವರ அந்த வைராக்கியத்தோடு தேவன் ವೈರಾಗ್ಯದೊಟ್ಟಿಗೆ ದೇವನ ಕಾಣಲ್ಪಡಿ. நம்ம பயப்படுறோம் தெரிஞ்சா சத்துரு இன்னும் ನಾವು பயமுறுத்துவான். ಭಯ ಬೀಳ್ತೀವಿ, ಶತ್ರು ಇನ್ನೂ ಭಯ ಬೀಳಿಸ್ತಾನೆ. இதுக்கு முன்னாடி எப்படி உங்களை விடுவிச்சாருன்னு யோசித்து பாருங்க. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಹೇಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡಿಸಿದ್ರೆ அப்போ ನೆನೆಸಿ உங்க ನೋಡಿ. துதி மாறிடும். ಆಗ ನಿಮ್ಮ ಸ್ತುತಿ ಬದಲಾಗುತ್ತೆ. அவனை கண்டித்து துதிக்க ಆಗ ஆரம்பிச்சு ನೀವು ಏನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಸ್ತುತಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತೀರಾ. தேவனை மையப்படுத்த ஆரம்பிச்சு ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತೀರಾ. முதலாவது உங்க துதி மாறும். ಮೊದಲನೇ ನಿಮ್ಮ ಸ್ತುತಿ ಬದಲಾಗುತ್ತೆ. தேவனை துதிக்க ஆரம்பிக்குவீங்க. ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತೀರಾ. ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் சொல்லுகிறது உபாகமத்துல. ಆ ವಾಕ್ಯ ಆಗಿ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿಸಲಿದೆ. நீங்க நான் செய்த எல்லா காரியத்தோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ನಾನು ನಿಮಗೆ ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ತಿಳಿಸಿಕೊಡಿ. மூணாவது சங்கீதத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ಕೀರ್ತನೆಯನ್ನು ಓದಿ ನನ್ನ ಮನವಿ ಹೊರನ್ನು ಕೊಡಲು அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ಅದರ ಉಪಕಾರ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. நீங்க அதை மறக்காம இருக்க முடியும் போதுதான் துதிக்க முடியும். ಅದನ್ನ ಮರೆತು ಹೋಗದೆ ಇರುವಾಗ ನೀವು ಸ್ತುತಿಸಲು ಸಾಧ್ಯ. நிறைய நேரத்துல என்ன பண்றோம்? ಅನೇಕ ಬಾರಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ? மறந்து போறோம். ಅದನ್ನ ಮರೆತು ಹೋಗ್ತೇವೆ. ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தாலும் ದೇವರು ಎಷ್ಟೋ ಉಪಕಾರಗಳು அதை மறந்து ಮಾಡಿದ್ರು போயிடும். ಅದನ್ನ ಮರೆತು ಹೋಗ್ತೇವೆ. இன்னொரு பிரச்சனை வந்த பிறகு பயப்பட ಇನ್ನೊಂದು ஆரம்பிச்சு ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ ಭಯ ಬೀಳ್ತೇವೆ. இல்ல தேவனுடைய ಇಲ್ಲ சொல்லணும். ದೇವ ಪ್ರಿಯರೇ, ஆண்டவர் அதற்காக நம்மளை அழைக்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕರೆದಿಲ್ಲ. காலமும் துதிக்கணும். ಎಡೆಬಿಡದೆ ಆತನ ಸ್ತುತಿಸಬೇಕು. எல்லா நேரத்திலையும் அவரை துதிக்கணும். ಎಲ್ಲ ಸಮಯಗಳು ಆತನ ಸ್ತುತಿಸಬೇಕು. நீங்க எப்போது அவரை துதிக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கணும். ನೀವು ಯಾವಾಗಲೂ ಆತನ ಎಡೆಬಿಡದೆ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇರಬೇಕು. நெருக்க வந்த உடனே ಇಕ್ಕಟ್ಟು ಬಂದ ತಕ್ಷಣ ஆண்டவர் அன்னைக்கு என்னை எப்படி ಆ நடத்தினார். ದಿವಸ ದೇವರನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸಿದರು? ஜனங்கள் செய்த ஒரு பெரிய தவறு, ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಮಾಡಿದ ದೊಡ್ಡ ತಪ್ಪು. ஒவ்வொரு நெருக்க வந்த உடனே ಒಂದೊಂದು ಇಕ್ಕಟ್ಟು ಬರುವಾಗ முறுமுறுக்க ஆரம்பிச்சு ಅವರು ಮನ ಮರ್ತಾ ಇದ್ರು, துதிக்க மறந்துட்டாங்க. ಸ್ತುತಿಸೋದನ್ನ ಮರ್ತೋದ್ರು. செங்கடலை பிளந்த ஆண்டவருக்கு ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ ದೇವ ஆகாரத்தை கொடுக்க முடியாதா? ಆಹಾರ ಕೊಡದೇ ಇರ್ತಾನ? தண்ணீரை கொடுக்க முடியாதா? ನೀರನ್ನ ಕೊಡದೇ ಇರ್ತಾನ? இந்த நாள் நமக்கு நம்ம சத்துருக்களை முறியடிக்க முடியாதா? ಇವತ್ತು ನಮ್ಮ ಶತ್ರುನ ಬಿಡಿಸಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ವಾ? யோசிக்க மறந்துட்டாங்க. ಅದನ್ನ ಯೋಚಿಸೋದನ್ನ ಮರ್ತೋಗ್ತಾರೆ. முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಅದನ್ನ ನೆನೆಸ್ಕೊತಾ மோச ಇದ್ರು. இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சு. ಮೋಶೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಜಗಳ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. நீங்களும் நானும் அப்படிதான் பண்றோம். ಇವತ್ತು ನಾವು ನೀವು ಅದೇ ತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. எவ்வளவு பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் ಎಷ್ಟೇ செஞ்சிருக்கார். ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ ದೇವರು ಮಾಡಿದ್ರು. இன்னைக்கு ஒரு புதிய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில சத்துரு கொடுப்பானா? ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಹೊಸದಾಗಿ ಬರುವಾಗ முறுமுறுக்க ஆரம்பிச்சு. ನಾವು ಗುಣಗುಟ್ಟುತ್ತೇವೆ. எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த நேரத்துல முறுமுறுத்து ಈ கொண்டிருக்கீங்க? ಸಂದೇಶನ ಕೇಳುವ ಅನೇಕರು ಹೇಗೆ ಗುಣಗುಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆண்டவர் இன்னும் என்ன ஜெபத்தை கேட்கல. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವ್ರು ಕೇಳಲಿಲ್ಲ. ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யல. ದೇವ್ರು ನನಗೆ ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. சங்கீதக்காரன் அப்படி பண்ணல தேவன். ಅವು ಕೀರ್ತನೆಗಾರ ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. அவன் இருந்த நேரம் பாருங்க. ಅವನು ಇರುವಂತ ಸಮಯವನ್ನ ನೋಡಿ துருத்தி நிற்கிறான். ಶತ್ರುವನ್ನ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ಅವನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ. பைத்தியக்காரன் போல வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான். ಹುಚ್ಚನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ವೇಷ ಹಾಕಿದ್ದಾನೆ. அந்த நேரத்துல சொல்றான், ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, கர்த்தரை நான் எக்காலமும் துதிப்பேன். ಎಡೆಬಿಡದೆ ಯಾವಾಗಲೂ ನಾನು ದೇವರನ್ನ
ಸ್ತುತಿಸ್ತೇನೆ. உங்களை யார் துரத்தி ಇವತ್ತು கொண்டிருக்கிறார்? ನಿಮ್ಮನ್ನ ಯಾರು ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? உலகத்தில் அநேக காரியங்கள் உங்களை துரத்தி ಈ கொண்டிருக்கிறார். ಲೋಕದ ಅನೇಕ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮನ್ನ ಓಡಿಸ್ತಾ அதை ಇರ್ಬೋದು. பார்த்து பயந்துட்டு ஆண்டவரை விட்டுட்டோமா? ಅದನ್ನ ನೋಡಿ ಭಯ ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನ ಬಿಟ್ರಾ? அதை பார்த்து பயந்து ஆண்டவரை நேசிக்காம ಅದನ್ನ மறந்துட்டோமா? ನೋಡಿ ಭಯ ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇರ್ತೀರಾ? இல்ல தேவனுடைய ஜனமே. ಎಲ್ಲ ದೇವ ಜನರೇ, கர்த்தரே எக்காலமும் ஸ்தோத்திரம். ಎಡೆಬಿಡದೆ ಯೆಹೋವನನ್ನು ಯಾವಾಗಲೂ அன்னைக்கு என்ன தப்புவித்த ஆண்டவர் இன்னைக்கு என்ன ಅವನು தப்புவிப்பார்? ನಮ್ಮನ್ನ ತಪ್ಪಿಸಿದವನು ಇವತ್ತು ಕೂಡ அன்னைக்கு ತಪ್ಪಿಸಲಿಲ್ಲ. எனக்கு சகாயம் செய்த தேவன் இன்னைக்கு எனக்கு செய்ய நல்லவரா இருக்கிறார். ಸಹಾಯ ಮಾಡಿದವನು ಇವತ್ತು அதே ಒಳ್ಳೆಯ தேவனை தான் இன்றைக்கு நான் ஆராதித்து ಅದೇ கொண்டிருக்கிறேன். ದೇವನು ಇವತ್ತು ನಾನು ಆರಾಧಿಸ್ತಾ நீ ಇದ್ದೇನೆ. அப்படி சொல்லும்போது ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ನುಡಿಯುವಾಗ உங்களை பயப்படுத்துற சத்துரு வெட்கப்பட்டு போயிடுவான். ನಿಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸುವ ಶತ್ರು ಅವಮಾನ ஆனா ಪಡ್ತಾನೆ. நீங்க பயப்படுற தொட்டு ನೀವು ಭಯ ಬೀಳುವ ಕಾರಣ அவன் உங்களோட வாழ்க்கையில மேற்கொள்ளுகிறான். ಅವನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಯಗೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. முதலாவது ಮೊದಲನೇದಾಗಿ நீங்க உங்களுடைய நெருக்கத்தில் ஆண்டவரை நினைக்கும் பொழுது ನಿಮ್ಮ ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನೆನೆಸುವಾಗ உங்க துதி நிச்சயமாய் மாறும். ನಿಮ್ಮ ಸ್ತುತಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ உங்களுடைய விசுவாசம் மாறும். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಗಳು நீங்க அப்படி ಬದಲಾಗುತ್ತೆ. தைரியமாய் அறிக்கை செய்யும் போது ನೀವು ಧೈರ್ಯವಾಗಿ ಅರಿಕೆ ಮಾಡುವಾಗ உங்களுக்கு ஒரு விசுவாசம் பிறக்கிறது. ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತೆ. அப்போ உங்களுடைய வார்த்தைகள் ಆಗ ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು உதட்டின் வழியா வராது. ತುಟಿಗಳಿಂದ ಬರೋದಿಲ್ಲ. நிறைய தேவனை துதிக்கிற ஜனங்க வெறும் உதட்டின் அளவா துதிக்கிறாங்க. ಅನೇಕರು ಇವತ್ತು ತುಟಿಯಿಂದ ಮಾತ್ರ ಸ್ತುತಿಸ್ತಾರೆ. நல்ல சபையில ஆராதிப்போம். ಸಭೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಆರಾಧಿಸ್ತಾರೆ. பெருண்டி தேவ அபிஷேகத்தில் நிரம்புவோம். ಕುಣಿದು ಕುಪ್ಪಳಿಸಿ ದೇವನ ಅಭಿಷೇಕ ஆனா வெளியே போனோம்னா அப்படியே போயிடுவோம். ಆದ್ರೆ ಆಚೆ ಹೋಗಿ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ஐயோ ಜೀವಿಸ್ತಾರೆ. அந்த பிரச்சனை எனக்காய் காத்துட்டு ಆ இருக்கு. ಸಮಸ್ಯೆ ನನಗೋಸ್ಕರ அந்த ಇದೆ. மனுஷன் எனக்காய் காத்துட்டு ಆ இருக்கிறாரு. ಮನುಷ್ಯ ನನಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த காரியம் அப்படி இருக்கே, அந்த காரியம் இப்படி இருக்கே. ಈ ಕಾರ್ಯ ಆ ರೀತಿ ಇದೆ, ಆ ಕಾರ್ಯ ಆ ರೀತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ஆனால் ಹೇಳ್ತಾರೆ. விசுவாசத்தோடு துதிக்கிற மனுஷன் ನಂಬಿಕೆಯಿಂದ ಸ್ತುತಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿ அவனுடைய இருதயத்திலிருந்து துதிக்கிறான். ಅವನ ಹೃದಯದಿಂದ அது ದೇವರನ್ನು உதட்டின் அலைவா இல்ல. ಅವನ ತುಟಿಗಳಿಂದ ಅಲ್ಲ. நம்முடைய ஆசீர்வாதமும் ஜீவனும் ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವು ಜೀವವು நாவில் இருக்கின்ற ಅದು பார்க்கிறோம். ಬಾಯಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ஆனா இந்த ನೋಡ್ತೇವೆ. நாவு எதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு? ನಾಲಿಗೆ ಯಾವುದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದೆ? இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. ಅದು ಹೃದಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. இருதயத்தில் இந்த விசுவாசம் இருக்கும் போதுதான் ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ನಂಬಿಕೆ ಇರುವಾಗ நீ நாவினால் துதிக்கும் போது அது நிறைவேறும். ನೀವು ನಾಲಿಗೆಯಿಂದ ಸ್ತುತಿಸುವಾಗ ಅದು உன் ನೆರವೇರುತ್ತೆ. இருதயத்துல விசுவாசம் இல்லாம ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ உன் துதி தேவனுக்கு போகாது. ನಿಮ್ಮ ಸ್ತುತಿ ದೇವರ ಬಳಿ உன் ಹೋಗಲ್ಲ. துதியில ஜெயத்தை பார்க்க ನಿಮ್ಮ முடியாது. ಸ್ತುತಿಯಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಸಿಗೋದಿಲ್ಲ. உன் இருதயத்துல விசுவாசம் எழும்பும். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಎದ್ದೊಳಲಿದೆ. நீங்க பழைய காரியங்களை நினைச்சு ஆண்டவரை மையப்படுத்தும் ನೀವು போது ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸಿ ದೇವರನ್ನು ஆண்டவர் ಸ್ತುತಿಸಿ மகிமை அடைகிறார். ದೇವರು ಮಹಿಮೆ ஓ, ಪಡೆಯಲಿದ್ದಾರೆ. என் ஜனங்கள் எதையும் மறக்கல. ಓ ನನ್ನ ಜನರು ಯಾವುದನ್ನು ಮರೆತಿಲ್ಲ. அவங்க முறுமுறுக்கல. ಓ ಗುಣ ಮುಟ್ಟುತ್ತಾ ಇಲ್ಲ. அவங்க என்னை விட்டு தூர போகல. ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆத்மா தேவனை துதித்துக் ಓ கொண்டிருக்கிறது. ಆತನ ಆತ್ಮ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ இது ಇದೆ. உங்களை என்ன பண்ணணும்? விசுவாசத்துல எழுப்போம். ಆ ಒಂದು ಕಾರ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸುತ್ತದೆ. விசுவாசம் கட்டப்படும். ಓ ನಂಬಿಕೆ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. அப்ப நீங்க தேவனை எக்காலமும் ಆಗ துதிக்க ನೀವು முடியும். ದೇವರನ್ನು ಎಡೆಬಿಡದೆ ಯಾವಾಗಲೂ எக்காலமும் அவரை ஆராதிக்க முடியும். ಯಾವ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸ್ತೀರಾ. ஹalleluya. 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 அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, கர்த்தரை நான் எக்காலமும் ಓ துதிப்பேன். ಕರ್ತನು ಯಾವಾಗಲೂ ನಾನು அவருடைய ಸ್ತುತಿಸ್ತೇನೆ. துதி எப்பொழுது என் நாவில் ಅವನ இருக்கும். ಸ್ತೋತ್ರ ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ எப்படி ಇರುವುದು. இருக்கோ? ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ? உதட்டின் அளவா தாவீது ತುಟಿಗಳಿಂದ துதிக்கிறார். ಅಲ್ಲ, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ நெருக்கத்தில் ஆண்டவரை துதிச்சார். ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸೋದು. கோலியாத்துக்கு முன்னாடி எப்படி ஆண்டவரை மையப்படுத்தினானோ ಗೋಲಿಯಾತನ ಮುಂದೆ ದೇವರನ್ನು ಹೇಗೆ ಮಹಿಮೆ இன்னைக்கு ಪಡಿಸಿದನೋ, அப்படிதான் மையப்படுத்துகிறார். ಅದೇ ಪ್ರಕಾರ ಇಂದು ಮಹಿಮೆ ಪಡಿಸ್ತಾನೆ. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் உயர்த்துகிறார். ಅದೇ ಪ್ರಕಾರ ಉನ್ನತಕ್ಕೆ ಏರಿಸ್ತಾನೆ. ஏன்னா அவனுடைய நம்பிக்கை ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ನಂಬಿಕೆ அதே தேவனை தான் ಅದೇ ஆராதிச்சு. ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋದಾಗಿತ್ತು. நீங்கள நான் அந்த விசுவாசத்துக்குள்ளாய் வளரணும். ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಅದೇ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ வெளிய ಬೆಳೆಯಬೇಕು. நேரத்துக்காய் துதிக்கிறதல்ல, ಸಮಯಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರನ್ನ எல்லா ಸ್ತುತಿಸೋದಲ್ಲ. நேரத்திலே கர்த்தரை ಎಲ್ಲಾ துதிக்கணும். ಸಮಯಗಳ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿ. அப்புறம் ரெண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ அது நிமித்தமோட விசுவாசம் வளருகிறது. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಹೆಚ್ಚಿಸುತ್ತದೆ. எல்லா நேரத்திலும் துதிக்கிறது நிமித்தமாய் ಎಲ್ಲಾ ಸಮಯ ದೇವರನ್ನ உங்க ಸ್ತುತಿಸೋದ್ರಿಂದ துதி மாறுகிறது. ನಿಮ್ಮ முதலாவது. ಸ್ತುತಿ ಬದಲಾಗುತ್ತೆ. ಮೊದಲನೇದಾಗಿ. இரண்டாவது, உங்களுடைய விசுவாசம் மாறுகிறது. ಎರಡನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಬದಲಾಗುವುದು. மூன்றாவது காரியம், ಮೂರನೇ ಕಾರ್ಯ உங்க அபிஷேகம் மாறுது. ಅಭಿಷೇಕವು இப்படி ಬದಲಾಗುವುದು. நீங்க விசுவாசத்தோடு துதிக்கும் போது ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವರನ್ನ நீங்க அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறீங்க. ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ತೀರಾ. உங்க கர்த்தர் ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ತನು உங்க சத்துருக்கு முன்னாடி ನಿಮ್ಮ ಶತ್ರುವಿನ உங்க ಮುಂದೆ தலையை எண்ணெயினால் ನಿನ್ನ அபிஷேகிக்கிறார். ತಲೆಯನ್ನು ತೈಲದಿಂದ ಅಭಿಷೇಕಿಸುವನು. எப்போ? ಯಾವಾಗ? நீ விசுவாசத்தோடு அவரை துதிக்கும் ನೀವು போது. ನಂಬಿಕೆಯಿಂದ ಅದನ್ನು ಸ್ತುತಿಸುವಾಗ, நீங்க விசுவாசம் இல்லாத துதிச்சுட்டு ನೀವು ನಂಬಿಕೆಯಿಂದ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿದ್ರೆ, வெளியே போயிட்டு பயப்பட்டீங்கன்னா ಆಚೆ ಹೋಗಿ ಭಯ ಬೀಳೋದಾದ್ರೆ அபிஷேகம் இருக்க முடியாது. ಅಭಿಷೇಕ ಇರೋದಿಲ್ಲ. அபிஷேகத்தை துதிக்கிறவன் ಅಭಿಷೇಕದಿಂದ ಸ್ತುತಿಸುವವನು சத்துருக்கு எதிர்த்து நிற்குவான். ಶತ್ರುವಿನ ಮುಂದೆ ಎದ್ದು ನಿಲ್ತಾನೆ. அவன் பிரச்சனை கொடாத உடனே ஆண்டவரை மையப்படுத்த ஆரம்பிச்சான். ಸಮಸ್ಯೆಗಳು ಪ್ರಾರಂಭಿಸಿದ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾನೆ. அதுதான் தேவன் விரும்புகிறது. ಅದೇ ದೇವರು ಇಷ್ಟಪಡೋದು. எல்லா நேரத்திலும் அவரை துதிக்கணும். ಎಡೆ
ಎಡೆಬಿಡದೆ ಯಾವಾಗಲೂ ಸ್ತುತಿಸಿ எல்லா நேரத்திலும் அவரை மையப்படுத்த. ಎಲ್ಲಾ ಸಮಯದ ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்ன இடத்துல அதை தான் ಇವತ್ತು விரும்புகிறார். ನಿಮ್ಮಲ್ಲೂ ನಮ್ಮಲ್ಲೂ ದೇವರು ಅದನ್ನೇ ಬಯಸ್ತಾನೆ. தேவனை எல்லா நேரத்திலும் துதிக்க. ದೇವನ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ತುತಿಸಬೇಕು. பிரியமான தேவஜனமே, ಪ್ರಿಯರಾದ ದೇವಜನರೇ, கர்த்தர் தாவீதை போல எக்காலமும் துதிக்கணும்னா ಕರ್ತನ ದಾವೀದನ ರೀತಿ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ತುತಿಸಬೇಕಾದ್ರೆ நமக்கு தேவையானது ನಮಗೆ ಬೇಕಾಗಬೇಕಾದದ್ದು முதல்ல நெருக்கத்தில் தேவன் செய்ததை நினைச்சு ಮೊದಲು பாருங்க. ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಿದ ಕಾರ್ಯ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. நினைச்சு பார்க்கும்போது ಆ ರೀತಿ ನೆನೆಸುವಾಗ துதி மாறும், ನಿಮ್ಮ ಸ್ತುತಿ ಬದಲಾಗುತ್ತೆ, உங்களுடைய விசுவாசம் ನಿಮ್ಮ மாறும், ನಂಬಿಕೆ ಬದಲಾಗುತ್ತೆ, அபிஷேகம் மாறும், ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕ ಬದಲಾಗುತ್ತದೆ, நிரம்பும். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬುತ್ತೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அபிஷேகம் தொடுகிறது மாத்திரம் அல்ல, ಅಭಿಷೇಕ ಮುಟ್ಟೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அபிஷேகம் நிரம்பணும். ಅಭಿಷೇಕ ತುಂಬಲ್ಪಡಬೇಕು. எப்படி நிரம்பும்? ಅದು ಯಾವ ರೀತಿ ತುಂಬಲ್ಪಡುತ್ತದೆ? எக்காலமும் துதிக்கிற நேரம். ಎಡೆಬಿಡದೆ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿ ಸ್ತೋತ್ರ நீங்க ಮಾಡಿಸುವಾಗ துதிச்சிட்டே இருங்க. ನೀವು ಸ್ತುತಿಸಿಕೊಂಡೇ ஒரு ಇರಿ. தெய்வீக மகிமை உங்களுடைய இருதயத்தை அப்படியே நிரப்புகிறதை உணர முடியும். ದೈವಿಕವಾದ ಮಹಿಮೆ ஒரு தைரியம் உங்களுடைய இருதயத்துல பிறக்கும். ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாய் மூடுறோம். ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இன்னைக்கு அபிஷேகம் தொடுகிறதுனால ಅಭಿಷೇಕ ಮುಟ್ಟೋದ್ರಿಂದ தொட்டுட்டு வெளியே போனோம்னா தூரம் போயிடுது. ಮುಟ್ಟೆ ಆಚೆ ಹೋದ್ಮೇಲೆ ಅದು ದೂರ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. தொடப்படுற அபிஷேகம் வேண்டாம், ಮುಟ್ಟುವಂತ ಅಭಿಷೇಕ ಬೇಡ, நிரப்புகிற அபிஷேகம் வேணும். ತುಂಬಿಸುವಂತ ಅಭಿಷೇಕ ಬೇಕು. நிரப்பிக்கொண்டே இருக்கணும், ನಿಮ್ಮನ್ನ ತುಂಬಿಸ್ತಾನೆ வழிந்து ಇರಬೇಕು. ஓடிக்கொண்டே ಅದು இருக்கணும். ತುಂಬಿ ಅದಿಬೇಕು. உன் வாழ்க்கையில அது உனக்கு கனி கொடுக்கிறதாய் ಅದು மாறும். ಒಳ್ಳೆ ಫಲಗಳನ್ನ ಕೊಡೋದಾಗಬೇಕು. அதுதான் நிரம்பிக்கொண்டிருக்கிற அபிஷேகம். ಅದೇ ತುಂಬಿಸಲ್ಪಡುವಂತ தொடுகிற ಅಭಿಷೇಕ. அபிஷேகம் வேண்டாம். ಮುಟ್ಟುವ ಅಭಿಷೇಕ ಬೇಡ. அவையில நிரம்பிட்டு வெளியே போயிட்டு பயப்படுறது வேண்டாம். ಓ ತುಂಬಿ ಆಚೆ ಹೋಗಿ ಭಯ ಬೀಳೋದು ಬೇಡ. எல்லா நேரத்திலும் தேவனை துதிக்க. ಎಲ್ಲಾ ಸಮಯ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿ. நாலாவது காரியம், ನಾಲ್ಕನೇ ಕಾರ್ಯ, தாவீதுடைய வாழ்க்கையில ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ நெருக்கத்திலே கர்த்தரை இதுதான் ಇಕ್ಕಟ್ಟಿನ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿ என்ன நடந்துச்சு? ಏನ್ ನಡೆದು ಗೊತ್ತಾ? தேவ நாம மகிமை அடைந்தது. ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡೆದು. ஹalleluya, ஹalleluya. அந்த மகிமை வெளிரங்கமானது. ಆತನ ಮಹಿಮೆ ಬಹಿರಂಗವಾಯಿತು. நீங்களும் தேவனை உண்மையோடு கூட துதிக்கும் பொழுது, ನೀವು ದೇವರನ್ನ ಸತ್ಯವಾಗಿ ಸ್ತುತಿಸುವಾಗ, விசுவாசத்தோடு துதிக்கும் போது, ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯೊಟ್ಟಿಗೆ ಸ್ತುತಿಸುವಾಗ, அபிஷேகத்தோடு துதிக்கும் போது, ಅಭಿಷೇಕದಿಂದ ಸ್ತುತಿಸುವಾಗ தேவ மகிமை வெளிரங்கமாக, ದೇವರ ಮಹಿಮೆ ಬಹಿರಂಗವಾಗುತ್ತದೆ. அந்த மகிமை வெளிரங்கம் ஆகும்போது ಆ ಮಹಿಮೆ ಬಹಿರಂಗ ಪಡುವಾಗ எல்லாமே மாறிடும். ಎಲ್ಲವೂ ಬದಲಾಗುತ್ತದೆ. அதன் நிமித்தமா தான் ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ அநேக தடைகள் விலகும், ಅನೇಕ ತಡೆಗಳು ಮನ கட்டுகள் உடைக்கும். ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳು ஏன் ಬಿಡಿಸಲ್ಪಡುತ್ತವೆ. ஆண்டவருடைய மகிமை வெளிரங்கம் ஆகிற எந்த இடத்துலயும் ದೇವರ ಮಹಿಮೆ ಬಹಿರಂಗ ಪಡುವ ಎಲ್ಲಾ ಸಮಯಗಳಲ್ಲಿ விடுதலை பார்க்காம இருக்க முடியாது. ಬಿಡುಗಡೆ ನೋಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. பெரிய விடுதலை இருக்கும். ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. செங்கடல் பிளக்கும், ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಬೇರೆ எரிக ಆಗುತ್ತದೆ. இடிக்கப்படும், ಎನಿಗೋ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೆ. உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும், ನಿನ್ನ ಸಮಸ್ಯೆಗಳು வியாதிகள் மாறும், ಬದಲಾಗುತ್ತದೆ. ವ್ಯಾಧಿಗಳು உன் ಬದಲಾಗುತ್ತದೆ. போராட்டங்கள் நீங்கும். ನಿನ್ನ ಎಲ್ಲ ಹೋರಾಟಗಳು நீங்க ಬದಲಾಗುತ್ತದೆ. சபையில மாத்திரம் துதிச்சுட்டு நிறுத்துக்கிறதுக்காக ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸ್ತುತಿಸಿ ನಿಲ್ಲಿಸಬೇಡಿ. எதுவுமே மேற்கொள்ள நம்மளால ಯಾವುದರ முடியாது. ಜಯಿಸಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ಇವತ್ತು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ, துதினால உங்க வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மாறும். ನಿಮ್ಮ ಸ್ತುತಿಯಿಂದ ನಿಮ್ಮ ಜೀವನ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು வார்த்தை ಬದಲಾಗುತ್ತದೆ. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ಓ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ದೇವ ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை இதுவரைக்கும் நன்மையில மாத்திரம் தேவனை துதிச்சு ಇವತ್ತು கொண்டிருக்கிறீர்கள், ಒಳ್ಳೆಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? அதை மாற்றிக்கொள்ளுங்க. ಇವತ್ತು ನೀವು ಬದಲಿಸಿಕೊಳ್ಳಿ. நெருக்கத்திலே தேவனை ನಿಮ್ಮ துதிங்க. ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಿ. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவாக ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ಮೊರೆ ಇಟ್ಟನು, ಆತನಿಗೆ ಮೊರೆ ಇಟ್ಟನು ಕೇಳಿದನು. நெருக்கத்திலே கூப்பிடுங்க. ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮೊರೆ எப்படி ಇಡಿ. கூப்பிடுவீங்க? ಯಾವ ರೀತಿ ಹೋಗ್ತೀರಾ? துதி நிமித்தமாய் கூப்பிடுங்க, ಸ್ತುತಿಯ ಮೂಲಕವಾಗಿ, ஆராதனை நிமித்தமாய் கூப்பிடுங்க. ಆರಾಧನ ಮೂಲಕವಾಗಿ அது உடைய துதியை மாற்றும், ಅದು ನಿಮ್ಮ ಸ್ತುತಿಯನ್ನು ಬದಲಿಸುತ್ತದೆ. விசுவாசத்தை ನಿಮ್ಮ மாற்றும், ನಂಬಿಕೆಯನ್ನು ಬದಲಿಸುತ್ತದೆ. அபிஷேகத்தை ನಿಮ್ಮ மாற்றும், ಅಭಿಷೇಕವನ್ನು ಬದಲಿಸುತ್ತದೆ. தேவ மகிமை வெளிரங்கமாக. ದೇವರ ಮಹಿಮೆ ಬಹಿರಂಗ ಪಡುತ್ತದೆ. கண்களை மூடி தேவனை நோக்கி ಕಣ್ಣನ್ನು பார்க்கலாம். ಮುಚ್ಚಿ ಒಂದು ಬಾರಿ ದೇವರನ್ನು ನೋಡುವ. அன்பும் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ಓ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳಂತ ದೇವರೇ, இந்த நேரத்துல கூடப்பா ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ಒಬ್ಬ ಕೀರ್ತನೆಗಾರನ ಪ್ರಕಾರ கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன், ಯೆಹೋವನನ್ನು ಎಡೆಬಿಡದೆ ನಾನು அவருடைய துதி ಸ್ತುತಿಸುತ್ತೇನೆ. எப்போது என் நாவில் இருக்கும். ಆತನ ಸ್ತೋತ್ರ ಯಾವಾಗ ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಇರುವುದು. எப்படி உம்மை ருசித்தார் என்று நாங்கள் புரிந்து ಒಬ್ಬ கொண்டோம். ಯಾವ ರೀತಿ మన ರುಚಿ ನೋಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அதே வண்ணமாய் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸ್ವಾಮಿ, நாங்கள் உம்மை ருசிக்க எங்களை ನಮ್ಮ ஒப்புக்கொடுக்கிறோம். ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ರುಚಿ ಕಾಣಲು ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು துதி மாறட்டும், ನಮ್ಮ ಸ್ತುತಿಗಳು என் ಬದಲಾಗಲಿ. விசுவாசம் ನಮ್ಮ மாறட்டும், ನಂಬಿಕೆ ಬದಲಾಗಲಿ. என்னுடைய அபிஷேகம் ನಮ್ಮ மாறட்டும், ಅಭಿಷೇಕ ಬದಲಾಗಲಿ. அவருடைய மகிமை ನಮ್ಮ வெளிரங்கமாகட்டும். ಮಹಿಮೆಯು ಬಹಿರಂಗ ಪಡಲಿ. இந்த வார்த்தையை கேட்ட ಈ ವಾಕ್ಯವನ್ನು அத்தனை ಕೇಳಿದ பிள்ளைகள் இந்த நேரத்தோட மகிமை தொடுவதா, ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ದೇವರ ಮಹಿಮೆ ಮುಟ್ಟಲಿ ಸ್ವಾಮಿ. விசுவாசத்தோடு உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற நாவுகளை இயேசுவின் நாமத்தினால, ನಂಬಿಕೆಯಿಂದ ಸ್ತುತಿಸುವುದು ಎಲ್ಲ ஓ, ಬಾಯಿ உதட்டின் அளவா அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ತುಟಿಗಳಿಂದ ಅಲ್ಲ, ಹೃದಯದಿಂದ உம்மை துதிக்க அபிஷேகத்தினால் நிரம்ப ஆரம்பிக்கிறார்கள். ಅಭಿಷೇಕವು ತುಂಬಲ್ಪಡಲಿ. பெரிய எரிகுகள் முறியடிக்கப்படட்டும், ಕೋಟೆಗಳು ಬಿದ್ದೋಗಲಿ. சத்துருக்களுடைய தடைகள் முறியடிக்கப்படட்டும். ಎಲ್ಲ ತಡೆಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಲಿ. இனி துதி நிமித்தமா ಇವತ್ತು ಸ್ತುತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ அவருடைய வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை ಅವರ காண்பார்கள். ಜೀವಿತ ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆ ಜಯವನ್ನು ஒவ்வொரு ಕಾಣಲಿ. பிள்ளைகளின் ஆண்டவரின் ಅಪ್ಪ, ஆசீர்வதிக்கிறார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ. அப்படியாய் நீ செய்ய கிருபைக்காய் ಆ ರೀತಿ ನೀವು ಮಾಡುವ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ನಿಮ್ಮ ஜெபிக்கிறோம். ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ಯೇಸುವಿನ பிதாவே. ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென்.
ஆமென்